எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்க மிக முக்கியமான சூப்பரான அமேசிங்கான பிளேஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து ஒரு ஹில்ஸ் தாங்க. ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. சுற்றி பார்க்க 2 கண் பத்தாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஹில்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மகாராஷ்டிரா பக்கமாக நம்ம தமிழ் ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான பிளேஸு, ரொம்ப சூப்பரான பிளேஸு. யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டீங்க. யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் பூனே வரைக்குமே நாங்கள் பஸ்ஸில் போயாச்சுங்க. அதுக்கப்புறமா தான் கேப் புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். போகிற வழியே சூப்பராக இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? அந்த சீசன், அதாவது சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் சீசன் டைமில் தான் போயிருந்தோம். அக்டோபர் டு ஜான்வரி சீசன் நினைக்கிறேன். இந்த டைமில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து லைஃப்பை வந்து இவ்வளோ தாண்டா லைஃபு அப்படின்னு நினச்சிக்காம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூளைக்குள்ளே இருந்துச்சுனாவே நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் போய் நம்ம கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை கொஞ்ச நாள் நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நானுமே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலானே கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் ஊர் கிராமம் தாங்க. ஸோ நான் இது மாதிரிலாம் போனால் எங்கள் வீட்டில் கோவில் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி பெருசாக எங்கேயுமே நாங்கள் டூருக்குன்னு ஈவன் கொடைக்கானல் கூட போனது கிடையாது. ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கொடைக்கானலே நான் போயிருக்கேன். இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி ஆள். அவர் வந்து எல்லா இடத்துக்குமே போகணும், எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி, இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிற விஷயத்துலையும் சரி, எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி ஆள். ஸோ அதனால் எனக்கு இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாலுமே. காசு பணம்லாம் செகண்ட்ரிங்க. காசு பணம் செகண்ட்ரின்னு ஏன் சொல்கிறேன்னா, காசை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும் போது அனுபவிச்சிக்கணும். அதுக்குன்னு காசு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. காசு ஒரு பார்ட், அது வந்து சேவிங்ஸ் தனியாக போய்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுன்னா தான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு காசு சேர்க்குறது மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடைக்கிற அனுபவம், சந்தோஷம், நிம்மதி, அது வந்துட்டு எவ்வளோ காசு வச்சுருந்தாலுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம் தாண்டி ஒன்று நமக்கு முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்து. நம்ம ஹெல்த்து வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அப்போ தான் நம்மளால் எல்லாமே அனுபவிக்க முடியும். காசு சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அதையும் அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஹெல்த்தை முதல்ல நல்லா வச்சுக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம எதுவுமே, அதை விட பெருசு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நமக்கு ஹெல்த் நல்லா இல்லைன்னா நம்மளால் வந்துட்டு அதை அனுபவிக்க முடியாது. ஸோ வந்துட்டு ஹெல்த் முக்கியம். அதை விட இந்த மாதிரி அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தான் காசையும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதி சேமித்து வச்சுக்கிட்டே வாங்க. அது வந்து கடைசியில் காசு இல்லைனாலுமே உங்களுக்கு மதிப்பு இருக்காது. ஸோ காசு சேவிங்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களையும் என்ஜாய் பண்ணணும். நம்ம வயசு போனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பார்த்து அனுபவிச்சுக்கலாம், நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மைண்டை மாற்றிக்கோங்க. அது வரைக்கும் நம்ம கடவுள் நம்ம இந்த உலகத்தில் இட்டு வச்சுருக்காரான்னு தெரில. அந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் எல்லோரும் இருந்தாங்க. இந்த காலத்தில் 50 வயசு இருக்கிறது, 60 வயசு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இருக்கிற வாழ்க்கையை இந்த மாதிரி விஷயங்கள்லையும் போயிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். காசு அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே தான் போகணும்னு நான் சொல்ல வரலைங்க. உங்களுக்கு எங்கே ரிலாக்ஸேஷன், ஒரு கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அங்கே போங்க. எங்கே போனால் சந்தோஷம் கிடைக்குதோ, புது அனுபவங்கள் கிடைக்குதோ அதை வந்து கண்டிப்பாக சேகரித்து வைங்க. பின்னாடி நம்ம தனிமையில் இருக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து எப்பயுமே சுவாரஸ்யமாக இருக்காதுங்க. எப்போ வேணால் எப்படி வேணால் லைஃப் மாறலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும்னா இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை வந்துட்டு கண்டிப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு குழந்தைங்களுக்கும் இது ஒரு புது அனுபவங்கள் தான். என் பொண்ணுக்கு வந்து இது நம்ம இந்த பிளேஸ்க்கெலாம் போகணும் அப்படிங்கிறது இந்த கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் இந்த விஷயங்கள்லாம்
அவள் இப்போ கேட்குறான்னா இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு அவள் கேட்கல, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 4 வயசு ஆகுது. பட் ஆனால் நான் வந்து 4 வயசில் இப்படி கேட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்கிறேனே, மேரேஜ் வரைக்கும் நான் அப்படி கேட்டது கிடையாது. ஈவன் ஒரு சின்ன திங்ஸ் கூட நான் எங்கள் வீட்டில் கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு இப்போயே அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்கு மேபி நாங்கள் வந்து இப்படி போகிறதுனால கூட காரணமாக இருக்கலாம். பட் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தாங்க. நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு விஷயம் பண்ண போகிறோம், முடியல அப்படின்னா பண்ண போகிறது கிடையாது. அதனால எல்லா விஷயங்களுமே இருக்கவங்க தான் பண்ணணும், இல்லாதவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஷேர் பண்ண விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த பிளேஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாமல், மகாராஷ்டிரா பக்கத்தில் இருந்தீங்கன்னா லொனாவா போகாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.